ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங்காக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். நம்மளோட GoPro இது தாங்க நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இன்னும் 2 பொருட்களை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அது என்னன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. செகண்ட் ஒன் மைக்குங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா GoProக்கான மைக் அடாப்டருங்க. இதுதாங்க நம்ம வாங்கிடணும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம GoProவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏன் GoPro வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு GoPro தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். மொபைலில் பண்ணலான்னு பார்த்தேன். மொபைலில் ஷேக்கிங் அதிகமாக இருக்குது, நாய்ஸ் அதிகமாக வருது. அதில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அதில் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு நல்ல தெளிவான குவாலிட்டி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro தாங்க. GoProவால் மட்டும்தாங்க முடியும். அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்குங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். 20 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. 5K 30 fps, 4K 60 fps, 1080 பிக்சலில் 240 ஃப்ரேம் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 10 மீட்டர் அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மீட்டர் வரைக்கும் இந்த GoProவை கொண்டு போகலாம் தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்லோ மோஷன் 8x வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டைம் லேப் 3.0 இருக்குது. 1080 பிக்சலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஃபோட்டோ HDR ப்ளஸ் இருக்குது. ரா ஃபோட்டேஜ் இருக்குது. வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டச் ஸ்க்ரீனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயருங்க. எக்ஸ்டர்னல் வாரண்ட்டியும் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2 இயர் வரும். 2 இயர்ஸ் நமக்கு கிடைக்கும். GoPro பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க நம்ம உள்ள என்னென்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ள நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. வேறு லெவலில் இருக்குங்க கேமரா ஆக்சசரிஸ்லாம். 1 by 1 உள்ள என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்ற குயிக் செட்டப் கைடு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக கொடுக்குற யூசர் கைடு தாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரிமோட்டுக்கான யூசர் கைடுங்க. இவ்வளோ தாங்க புக்லெட். இப்போ உள்ள நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு GoPro இருக்குங்க. வேறு லெவலுங்க. செகண்ட் ஒன் என்ன இருக்குது, இது GoProக்கான ரிமோட் கிட் இருக்குங்க. அதுக்கான ஆக்சசரிஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறதுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டுங்க. இது ஹெல்மெட்டில் போட்டு இது அதில் மவுண்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ இதில் டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இது ஹெல்மெட் மவுண்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு USB கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிமோட்டுக்கானது, இன்னொன்று கேமராக்கானது. டோட்டலாக 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பேட்டரின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. 2 பேட்டரி கொடுத்தது. சிங்கிள் பேட்டரின்னும் போது நமக்கு அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. 2ன்னும் போது கிட்டத்தட்ட நம்ம யூசேஜை பொறுத்து நம்மளுக்கு டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. அதனால் 2 பேட்டரிங்கிறது நல்ல விஷயம். அவ்வளோதாங்க, இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராக்குள்ளே பேட்டரி போட்டு எப்படி இருக்குன்றதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடுங்க. நம்ம பேட்டரி எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக இன்செட் பண்ணோம்னா ஓகேங்க, உள்ளே போயிடுங்க. அவ்வளோதாங்க, உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணுறது அதே தாங்க. இழுத்து புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கேமரா ஆன் பண்ணிடலாம்.
ஓகேங்க, கேமரா நமக்கு ஆன் ஆகிடுச்சிங்க. சின்ன கேமரா, கைக்குள்ளே அடங்குற மாதிரி குட்டி கேமரா பாருங்கள், வேறு லெவலாக இருக்குல்ல. அடுத்து நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க கோப்ரோக்கான மைக் அடாப்டர். இந்த கோப்ரோக்கான மைக் அடாப்டருங்க. இது இருந்தால் தாங்க நம்ம வந்து மோட்டோ விளாகிங் பண்ணும்போது வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக கேட்குங்க. அதுக்காக இதை நம்ம வாங்கியிருக்கோம். இது வாங்கி இது உள்ள என்ன இருக்குங்கிறத பார்த்துலாம் வாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க கோப்ரோவோட அடாப்டர். வாவ், செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. குவாலிட்டி வந்து வேறு லெவல், குறையே சொல்ல முடியாதுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான மைக்கு தாங்க. இதுதாங்க அந்த மைக். இந்த மைக்கை வச்சு தாங்க நம்ம இப்போது வ்ளாக் பண்ண போகிறோம். ஏன்னா மைக்கோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா, வாவ், பழைய காலத்தில் இருக்கிற சுருக்கு பை கொடுத்துருக்காங்க. அதோட உள்ளே வேறு என்ன இருக்குது, ஹாப்பின்னு சொல்லிட்டு கியூஆர் ஸ்கேனர் அதுன்னு சொல்லிட்டு மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கார்டில் என்ன இருக்குன்னா, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இதோட டெசிபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைஃப் டைம் வாரண்டியாங்க. சரி, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மைக் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குல்ல, மைக்குக்கான அடாப்டர், இன்னொன்று வந்து கிளிப்பு, எக்ஸ்டர்னல் கிளிப் ஒன்று. ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். மைக்கோட ஒயர் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 மீட்டர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 மீட்டர் வருமா? 3 மீட்டர் வராதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் அந்த மாதிரி வருங்க, அவ்வளோதாங்க. நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே மவுண்ட் பண்ணுறது, செட்டப் பண்ணுறதுன்றதுனால இந்த லென்த் நமக்கு போதுமானது. இதுவே ஒரு ஸ்டூடியோக்குள்ளே வ்ளாக் பண்ணுறாங்க, வீடியோ பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது வந்து அவங்களுக்கு சூட்டபுள் ஆகாது. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒயர் லென்த்தாக இருக்கிறது தான் தேவைப்படும். சரி வாங்க, இது வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போதைக்கு ஓரளவு டெஸ்ட் பண்ணுறேன். ஹெல்மெட்டுக்குள்ளே எப்படி செட் பண்ணுறது, ஃபுல் ஃபிட்டிங்ஸ், ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் ஆகும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம அடாப்டர் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மைக்கில் வந்து நம்ம இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் மைக் மட்டும் கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கான தான் இந்த அடாப்டரு. இப்போ நம்ம இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா செட்டப் முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் சும்மா சூப்பராக கேட்குங்க. தெளிவாக நாய்ஸ் கீஸ் எதுவுமே இல்லாத சூப்பராக கேட்குங்க. கோப்ரோலேயும் மைக் இருக்குது, இன்பில்டாக மைக் இருக்குது. பட் ஆனால் வந்து மோட்டோ விளாகிங்க்கு அது செட் ஆகாதுங்க. நார்மலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் இப்படி பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அந்த மைக் ஓகேங்க, சூப்பராக இருக்குங்க. மோட்டோ விளாகிங்க்கு எக்ஸ்டர்னல் மைக் தாங்க பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட் வந்து எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹெல்மெட் இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு தடவையும் நம்ம வந்து கழட்டி எந்த மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. அடிக்கடி ஆன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ரிமோட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி பேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்து ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். நீங்கள் வந்து எல்லா மோடும் இதுலேயே வந்து ஆப்ஷன் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் எந்த மோடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கேமரா வந்து ரன் ஆகிடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணாம் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜுங்க மோட்டோ விளாகிங் பண்ணுறப்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த GoPro வந்து வேறு லெவலுங்க, அமேசிங். ஏன்னா இதோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. 5K 30 FPSங்க, ஸ்லோ மோஷன் 8x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லோ மோஷனில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்ஸ் எல்லாம் தரேன். நீங்கள் அங்கே போய்ட்டு இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.